Praise the Lord. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Corinthians chapter 13 and verse 10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். குறைவானது எப்பவுமே குறைவாக தானே இருக்கும். அது எப்படி ஒழிந்து போகும் அப்படின்னு சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இது சாத்தியம்தான். உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு சொட்டு இங்க் ஊற்றி பாருங்களேன். அது பயங்கர எவிடெண்ட்டாக ப்ளூ கலரில் தெரியும். ஆனால் அதே இங்க் அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் ஒரு அண்டா தண்ணியில் ஊற்றி பாருங்களேன். அந்த இங்கும் தெரியாது, அந்த கிளாஸ் தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியாது. அது அப்படியே கரைந்து மறைந்து ஒழிந்து போயிடும். மனிதோட வாழ்க்கை அப்படி தாங்க இருக்குது. நம்ம ஒரு கிளாஸ் தண்ணியை போல் தண்ணி திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய குறைகளும் நம்முடைய பாவங்களும் மிகுதியாய் நம்முடைய அடையாளங்களாய் வெளிப்படும். ஆனால் எப்போ நம்ம மனம் திரும்பி ஒரு அண்டா போன்ற தண்ணியில் சமுத்திரம் போல தண்ணியும் அதை காட்டிலும் பெரியவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட கிருபையில் நம்ம நிரப்பப்படுகிறோமோ அப்பொழுதே நம்முடைய அடையாளங்கள் மறைந்து நம்முடைய குறைகள் ஒழிந்து நம்ம நிறைவானவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தத்தில் பங்காளிகளாய் மாற்றப்படுகிறோம். எனவே நம்ம கடவுளோடு கூட சேர்ந்து இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்ம காண்கிறவர்கள் கடவுளுடைய அடையாளத்தை நமக்குள்ளே காண்பாங்க. ஆனால் கடவுளை மறந்து நம்ம தனித்து வாழ்வோம் என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற குறைகளை தான் அடையாளமாய் பார்த்து கொண்டு இருப்பாங்க. எனவே நம்ம தெரிந்தும் தெரியாமலும் எத்தனை தவறுகள் பாவங்கள் செய்திருந்தாலும் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ எப்பொழுது அவருடைய கிருபையிலும் அவருடைய இரக்கத்திலும் அவருடைய அன்பினாலும் நம்ம நிரப்பப்படுகிறோமோ அப்பொழுதே நம்ம கடவுளுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் மாற்றப்படுகிறோம். குறை உள்ளவர்களாய் நம்ம நிச்சயமாக பரலோகத்தை தரிசிக்க முடியாது. ஆனால் பரலோகத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவோடைய கிருபையிலான நிரப்பப்படுறதால நிறைவானவர் நம்ம இருதயத்தை நிரப்புகிறதால நம்முடைய குறைகள் ஒழிந்து போய் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உடையவர்களாய் இயேசு கிறிஸ்து நம்மை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். எனவே இது புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய குறைகளை நம்ம வாழ்வதை விட்டுவிட்டு நிறைவான இயேசு கிறிஸ்துவின் அன்பில் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னால் அவருடைய நிறைவினால நம்முடைய குறைகள் ஒழிந்து கடவுளுக்கு பிரியமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.